அன்றாட வாழ்க்கைகளுக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்களை அவங்களால செய்ய இயலாது. பூரா தேஞ்சு போய் இந்த மாதிரி மொட்டையா எலும்பு மட்டும்தான் இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் நாங்க பாக்குறது. எங்க கிட்ட வருவாங்க வைத்தியத்துக்கு. ஏன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமேலு வருவாங்க. இது ஒரு ரொம்ப தவறான ஒரு விஷயம். வணக்கம், என்னோட பெயர் டாக்டர் விக்னேஷ். நான் கடந்த 20 ஆண்டுகளாக திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனையில் எறும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக பணியில் உள்ளேன். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்றால் என்ன? ஒரு முட்டியானது இடுப்பு முட்டியா இருக்கட்டும், முழங்கால் முட்டியா இருக்கட்டும், அது முழுமையாக தேஞ்சு போன பின்னால் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைகளுக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்களை அவங்களால செய்ய இயலாது. ரொம்ப வலி எடுக்கும், கால் வளைஞ்சிருக்கும், தாங்கி நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இப்போ அவைலபிளா இருக்கு. எடுத்ததுமே நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, டாக்டர் எந்த வயசுல மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கறத கேட்பாங்க. இதுக்கு குறிப்பிட்டு இந்த வயசுல தான் செய்யணும், இந்த வயசுல செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மூட்டு தேய்மானத்துக்கு பல காரணங்கள் இருக்கு. இருக்கிறதுலயே ரொம்ப பொதுவான காமனஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா ஏஜ். பொதுவா வயசு மேல தேய்மானம் ஏற்படுறது 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தான் எலும்பு முட்டி தேய்மானம் ஏற்படும். ஆனா இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா 30 வயசு 35 வயசு இந்த வயசுலயே நாங்க சர்ஜரி பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதுக்கு காரணம் பல வியாதிகள் இருக்கு. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த முடக்குவாதம், மூட்டுவாதம் அப்படின்பாங்க, ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ், இந்த மாதிரி பல வியாதிகள்னால சிறிய வயசுலேயே பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் ஏற்படுது. அதனால எந்த ஒரு குறிப்பிட்ட வயசுல தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. 85 வயசு ஆனாலும் அவருடைய உடல் ஒரு அறுவை சிகிச்சைக்கு தகுதியாக இருந்தால் தாராளமாக செய்யலாம். இப்போ நான் இங்க காமிக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் முட்டி. இது முழங்கால் முட்டை. இது இந்த 2 எலும்புக்கு நடுவுல நீங்க இங்க வெள்ளையா பாக்குறது தான் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் காலப்போக்கில் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் ஏஜிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் ஆரம்பிச்சிடும். தேய்மானம் ஏற்படும் போது இந்த வெள்ளையா இருக்கக்கூடிய இந்த கார்டிலேஜ் அங்கங்க பாத்தீங்கன்னா அதனுடைய டெப்த் குறைய ஆரம்பிச்சிடும். சிறிது நாட்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த கார்டிலேஜ் ஆனது பூரா தேஞ்சு போய் இந்த மாதிரி மொட்டையா எலும்பு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலும்போடு எலும்பு உரசும் போதுதான் வலி எடுக்க ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் கால் பொதுவா உள்பக்கமா தான் அதிகமா தேய்மானம் ஏற்படும். அப்படி உள்பக்கம் தேய்மானம் ஏற்படும் போது காலோடைய பெண்ட், அதனுடைய நார்மல் அலைன்மெண்ட் மாறி ஒரு வளைவு வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். இந்த ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 2 மாசத்துல இது வராது. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அல்லது மூட்டு தேய்மானம் பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜா இருக்கு. ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 4. இந்த ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 4 போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து 10 வருஷம் ஆயிரும். ஆனா நிறைய நோயாளிகள் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வரும்போதே அவங்க ஸ்டேஜ் 4ல தான் வருவாங்க. நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்னைக்கு அவங்க கையில ஒரு குச்சி, ஒரு கம்பி ஏதாவது தேவைப்படுதோ அது வரைக்கும் அவங்க எங்க கிட்ட வரதே கிடையாது. லோக்கல்ல ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை, ஏதாவது ஆயில், ஏதாவது நாட்டு வைத்தியம் இந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் நாங்க பாக்குறது. எங்க கிட்ட வருவாங்க வைத்தியத்துக்கு. ஏன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமேலு வருவாங்க. இது ஒரு ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்டேஜ் 1லயே நீங்க வந்துட்டீங்கன்னா இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு முன்னாடியே தேய்மானத்தை குறைக்கவும் அல்லது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை போஸ்ட்போன் பண்றதுக்கு, நல்ல அந்த இதை தள்ளி போடுறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இப்போ வந்திருக்கு. முட்டிக்குள்ளார இன்ஜெக்ஷன் போடலாம் அல்லது சில கரெக்டிவ் சர்ஜரிஸ் இருக்கு. கால் உள்பக்கமா வளையும் போது அந்த ஆக்சஸை திரும்ப கரெக்ட் பண்றதுக்கு ஹைடிபியல் ஆஸ்டியாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அறுவை சிகிச்சை அல்லது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லி முட்டிக்குள்ளார போகக்கூடிய ஊசிகள் வந்திருக்கு. இதெல்லாம் செய்யும் பொழுது தேய்மானத்தையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த தேஞ்சு போன அந்த கார்டிலேஜ் மீண்டும் வளர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால உங்களுக்கு எப்போ முட்டி வலியோ அல்லது இடுப்பு வலியோ ஆரம்பிக்குதோ அந்த ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுடைய மருத்துவரை போய் பார்த்து கொள்வதுதான் நல்லது.